புலம்புறதை பார்த்துட்டு நீங்கள் ஒழுங்காக ஸ்டிச் பண்ணால் நாங்கள் ஏன் உங்களை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கான பதில் தான் இது. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்தது. என் கடையை பார்த்தோன்னா ஒரு அம்மா மேலே ஏறிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு பத்தவே இல்லை, 2 தையல் பிரித்து விட்டேன், எனக்கு மேற்கொண்டு பிரித்து விடுறதுக்கு இடமே இல்லை, 2 தையல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு இல்லை, எனக்கு அவங்களுக்கு யாருன்னே தெரியல. ஆனால் இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பேர் சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஸ்டிச் பண்ணி 8 மந்த் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சுடிதார் தான் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரெகுலர் கஸ்டமர் தான் என்கிட்ட சுடிதார் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ட்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கம்பெனிக்கு போக ஆரம்பித்தோடனே சுடிதார்ஸ் மாற்றிக்கிட்டாங்க. அதனால் சுடிதார் கொடுத்துட்ருக்காங்க. என்கிட்ட சாரீ கொடுத்து 8 மந்த் ஆகுது, அதனால் நான் தைக்கல அப்படின்னு. இல்லை நீ தான் தைச்ச, இது 2 மாதத்துக்கு முன்னாடி சித்திரைக்கு காது குத்துக்கு அன்றைக்கி தைச்சது, அன்னிலேருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னால் வர முடியல அப்படின்னாங்க. இது சொன்னது எப்போனாக்கா 20 நாளைக்கு முன்னாடி நமக்கு சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி காது குத்தான். ஆக்சுவலாக போன வருஷம் சித்திரை மாதம் அவங்க ஸ்டிச் பண்ணதுக்கு இப்போ வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. 1 வருஷத்தில் ஏறாமல் போகும், வெயிட் ஏறி இருக்கலாம், ஒருவேளை நான் தைச்சிருந்தாலும் வெயிட் ஏறி இருக்கலாம், இல்லை குறைஞ்சிருக்கலாம், எது வேணாலுமே ஆகிருக்கலாம். இறங்கி போகும்போது ஏன் காசு மட்டும் வாங்க தெரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம். என்னால் அவங்கக்கிட்ட வந்து இறங்கி போய் நின்று பேச முடியுமா? வெளியில் இருக்கவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க கடைக்காரங்க என்ன நினைப்பாங்க? ஆனால் போகும்போது காசு மட்டும் வாங்க தெரியுது, இதுங்களுக்கு ஒழுங்காக தைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே திட்டிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதெல்லாமே நாங்கள் அனுபவிக்கிறோம். அவங்க எப்போ நான் ஸ்டிச் பண்ணேன்னு இது வரைக்குமே எனக்கு ஞாபகம் இல்லை. சித்திரை மாதத்தில் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி சித்திரை மாதம் போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம்?